இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். விமான பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளன. இனி விமானத்தில் குறைந்தபட்சம் 60% இருக்கைகளை கூடுதல் கட்டணமின்றி பயணிகளுக்கு ஒதுக்க வேண்டும். இதனால் பயணிகள் தங்களுக்கு விருப்பமான ஜன்னலோரம் மற்றும் முன்பக்க இருக்கைகளை கூடுதல் கட்டணமின்றி முன்பதிவு செய்யலாம். குழுவாகவோ பயணம் செய்வோரின் வசதிக்காக ஒரே PNR எண்ணில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் அனைவரையும் அருகருகே உள்ள இருக்கைகளில் அமர வைப்பதை கட்டாயமாக்க வேண்டும். குறிப்பாக குழந்தைகள், முதியவர்களுடன் பயணம் செய்யும் குடும்பத்தினரை தனித்தனியாக அமர வைக்கக்கூடாது. செல்லப்பிராணிகள், விளையாட்டு வீரர்கள், இசை கலைஞர்களின் பொருட்களை எடுத்துச் செல்வதில் நிலவும் குழப்பங்களை தவிர்க்க தெளிவான விதிமுறைகளை வெளியிட வேண்டும். விமான தாமதம், பயணம் ரத்து செய்யப்படுவது போன்ற நேரங்களில் பயணிகளுக்கு கிடைக்கும் சலுகைகள், இழப்பீடுகளை விமான நிறுவனங்கள் கட்டாயம் அறிவிக்க வேண்டும். ஆங்கிலம் மட்டுமின்றி அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் அந்தந்த மாநில மொழிகளில் விவரங்கள் இருக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. விமான டிக்கெட் முன்பதிவு செய்த 48 மணி நேரத்திற்குள் கூடுதல் கட்டணமின்றி மாற்றவோ ரத்து செய்யவோ முடியும். டிக்கெட் புக் செய்த பிறகு பயணி பயணம் செய்யாவிட்டாலோ ரத்து செய்தாலோ டிக்கெட் விலையில் அடங்கியுள்ள பயனர் மேம்பாட்டு கட்டணம், விமான நிலைய மேம்பாட்டு கட்டணம், பயணிகள் சேவை கட்டணம் உள்ளிட்ட அனைத்து வரிகளையும் பயணிகளுக்கு விமான நிறுவனங்கள் திருப்பி அளிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விமான நிலையங்களில் உணவு விலை அதிகமாக இருக்கும் என்ற தயக்கத்தை போக்க சென்னை, கொல்கத்தா போன்ற இடங்களில் யாத்ரி கஃபே என்ற வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இங்கு 10 ரூபாய்க்கு டீ, 20 ரூபாய்க்கு சமோசா போன்ற தின்பண்டங்கள் கிடைக்கின்றன. இந்த மாற்றங்கள் அனைத்தும் விமான பயணத்தை எளிமையானதாகவும் வெளிப்படையானதாகவும் மக்கள் விரும்பும் வகையிலும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது என்று மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது.